தமிழுக்கும் என்னை ஈண்டெடுத்த தாய்க்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவிக்கின்றேன். If I speak in English, it will be in your mind, but if I speak in Tamil, it will touch your heart. தமிழில் தான் இங்கிலீஷ் தான் ப்ரிப்பேர் பண்ணேன், பட் ஐ ட்ரை டு டாக் இன் தமிழ். என் வாழ்க்கையில் இருக்க 4 கனவு தான். 3ஆம் கிளாஸ் படிக்கும் போதே ராபின் குக் புக் ஒன்று படித்தேன், கோமான்னு ஒரு புக்கு படித்தேன். ஒன்றும் புரியல. முதல்ல ஆசைப்பட்டது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் டாக்டர் ஆகணும், ஒரு லாங் கோட் போகணும், சுற்றி ஸ்டூடெண்ட்ஸோடு நடக்கணும்னு ஆசைப்பட்ட கனவு நடந்தது. ரெண்டாவது கனவு நிறைய பணம் சம்பாதிக்கணும், ஊரெல்லாம் சுலகணும், நிறைய இந்த ஹிஸ்ட்ரி பிளேசஸ் பார்க்கணும். நான் ரொம்ப பேஷனேட், தமிழும் கோயில்களும் சார்ந்த ஹிஸ்ட்ரி ரொம்ப பேஷன். தமிழ் சங்கத்தை இங்கே தான் நான் தமிழ் கிளப்பை உருவாக்கியிருக்கோம். திங்கட்கிழமை அன்னைக்கு ராமகிருஷ்ணன் வராதிங்க, தமிழ் லிட்ரஸி கிளப் ஆரம்பிக்கிறோம். கிராட்டிடியூட் என்பது ஜான் எஃப் கென்னடி சொன்னார், அது எம்ஜிஆரே சொன்னார் அந்த காலத்தில். நாடு என்ன செய்தது என்று கேட்காத, நீ என்ன செய்தா என்று கேளு. நான் அதுதான் எப்பவுமே என் ஸ்டூடெண்ட் சொல்வேன். ராமச்சந்திரன் உனக்கு என்ன பண்ணணும்னு கேட்க பண்ணிட்டாங்க. பெரியவரும் சரி, இருக்கிற பெரியவரும் சரி, தம்பியும் சரி, எல்லாம் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம திருப்பி கொடுக்கணும். அதை பற்றி நான் சொல்கிறேன். என்னோட கதையை சுருக்கமாக சொல்லிட்டேன். அப்பா வந்து ஸ்ட்ரைட் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி எங்கள் அப்பா ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார் கவர்மெண்ட் ஆஃபீஸர். அவர் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்லேயே. 12 கிலோமீட்டர் நடந்து போவாங்க, 12 கிலோமீட்டர் வருவாங்க. அப்போ நான் ரொம்ப பெருசாக நான் நினைக்கல, ஏன்னா இப்போ தான் தெரியுது அது எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்ட்டு. 69 பிறந்தேன். அப்பா வந்து அப்போ ஹெல்த் மினிஸ்டரோட பிஏவாக இருந்தார். நினச்சா எவ்வளவோ சம்பாதிச்சிருக்கலாம். ஆனால் அவர் சம்பாதிச்ச ஒன்றே நேர்மை, நியாயம். இன்றைக்கும் நான் போய் ஹரிகிருஷ்ண பையனா பீப்புள் அவரோட பையனான்னு கேட்பாங்க. அந்த ட்ரஸ்ட் இருக்குது. ஸோ என்னோட முதற்கண் வணக்கம். நான் இங்கே நிற்கிறேன்னா இன்னைக்கு அவங்களோட முதற்கண் கண்கள். ஸோ அவங்கள என்றைக்குமே நான் வாழும் தெய்வங்களாக நான் கிராட்டிடியூட் கொடுத்துட்ருக்கேன். நான் இது என் குடும்பம். சார் சொன்ன மாதிரி சார் நான் தேடலை சார், வீட்லேயே பார்த்து முடிச்சேன். அக்கா படம் தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஐம் பிளஸ்ட். நான் படித்த ஸ்கூல் வந்து சாந்தம் ஸ்கூல். 9th-லேருந்து 12th வரைக்கும் இங்கே படித்தேன். கார்டியாக் சர்ஜன் ஆகணும் வாழ்க்கையில் ரொம்ப ஆசைப்பட்டேன். பட் கொஞ்சம் இறங்கி கீழே மேலே போயிட்டேன். வாழ்க்கையில் எப்பவுமே கீழே வந்ததே கிடையாது, எப்பவுமே மேலே தான் போயிட்டுருப்பேன். இங்கேருந்து மேலே வந்துட்டு இன்னைக்கு டென்டல் காலேஜில் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பிடிஎஸ் கிடச்சிது. ஏன்னா அப்பாவால் அந்த காலத்தில் எம்பிபிஎஸ் கொடுக்க முடியல, கேப்டேஷன் ஃபீஸ் கொடுக்க முடியல. ஸோ ஐ காட் சாந்தமில் படித்தேன். முதல் 3 வருஷம் எனக்கு படிக்கவே பிடிக்கலன்னு ஆசைப்பட்டது ஒரு கார்டியாக் சர்ஜன். ஆனால் நான் பார்த்தது கையில் மாவு மிக்ஸ் பண்ணி பல்லு கட்டுறது ஒரு மெக்கானிக் ஜாப் மாதிரி இருந்தது. எனக்கு பிடிக்கல. என்னடா வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்கும்போது விரக்தியெல்லாம் ஏற்பட்டது எனக்கு. அப்பா அம்மா மேலே ரொம்ப கோபமாக இருந்தேன். நான் ஆசைப்பட்டேன், இது கூட உங்களுக்கு வாங்கி தர முடியலையான்ட்டு. அப்போ கூட நான் படித்தே வாங்கலை, நான் கோவப்படலை. நீங்களாம் படித்தே வாங்கியிருக்கீங்க. நான் அந்தளவு சரியாக படிக்கல. 10th ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கினேன் ஹிஸ்ட்ரி ஜியோகிரஃபியில். எனக்கு 98% வாங்கினேன். 12th கொஞ்சம் அப்படி வசந்த காலங்கள் போகும்போது இளமையில் கொஞ்சம் மாறும் இல்லைங்களா, கவனம் கொஞ்சம் ரொம்ப சேருச்சு. அங்கே எம்எம்சிக்கில் வரணும்னு ஆசைப்பட்டேன். இன்றைக்கும் நான் எம்எம்சிக்கு போனேன்னா அந்த வாசப்படியில் ஜென்டில்மேன் படத்தில் பார்த்துருக்கீங்களா, சுண்டல் வாங்கி எட்டி பார்ப்பான் பார்த்துருக்கீங்களா. இன்றைக்கும் நான் காரணத்தை என் பொண்ணுகிட்ட சொல்லுவேன், நான் இங்கே படிக்கணும்னு ஆசைப்பட்டேன் பாப்பான்ட்டு. ஸோ நீங்கள் எல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும். 1995 ஒரு மொப்பட்டில் இங்கே எப்படி வர திக்கு தசை இல்லாமல் இங்கே வந்து ஒரு பிடிஎஸ் ஸ்டாஃபாக சேர்ந்தேன். இன்னைக்கு நான் பெருமைப்படுறேன், நான் இந்த காலேஜில் ஃபர்ஸ்ட் அலுமினி டு பிகம் அ டீன். தேங்க்ஸ் டு த சான்சலர் அண்ட் ஆல் மைட்டி. இதை நான் நோக்கி இதை போகலை, இந்த பதவியை நோக்கி நான் போகவே இல்லை. நான் நினச்சது இன்னும் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் என் சர்வீஸ் இருக்குது, என்னால் என்ன முடியுமோ நான் திருப்பி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த பயணம் பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன். வாழ்க்கையில் பொதுவாக எனக்கு ரொம்ப நாள் ஆசை, இதுதான் நான் இருக்கிற பொசிஷன். இதுக்கு வந்து கடவுளுக்கும் இப்போ இருக்க சான்சலர் வெங்கடாச்சலம் சாருக்கு தான் நன்றி சொல்லணும். எப்பவுமே வாழ்க்கையில் ரொம்ப ஆசைப்படும். யார் இந்த லீடர்ஸ்னால் யார், இவங்க மட்டும் எப்படி பெரிய ஆள் ஆகிறான், எப்படி ரஜினிகாந்த் டக்குன்னு பெரிய ஆள் ஆனாப்புல, எப்படி டி ராஜேந்திரன் பெரிய ஆள் ஆனாப்புல, எப்படி தனுஷ் பெரிய ஆள் ஆனாப்புல, நமக்கு அழகு இல்லையா சுமார் மூஞ்சா நம்ம நினைப்போம் நம்ம. ஆனால் ஒவ்வொருத்தவங்களும் ஈஸியாக வரலை. ஒரு கடுமையான போராட்டத்துக்கு அப்போ தான் வந்தாங்க. நிறைய புக்ஸ் படிப்பேன். சின்ன வயசுல எனக்கு ரொம்ப புக்கு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதுன்னு தெரியல எனக்கு. டிவியா புக்கான்னு கொடுத்தீங்கன்னா புக்கு படிச்சுட்டே இருப்பேன். இப்போ கூட சார் நினைவாற்றல் ஒரு புக்கு சொன்னார், ஆர்டர் பண்ணிட்டேன் அமேசானில். புக்கே என்கிட்ட ஒரு 100 புக்கு இருக்கும். டைம் கிடைக்கும் போல புக்கு படிச்சுட்டு இருப்பேன். இதுதான் அந்த புக்ஸ் தான் நம்மள வாழ்க்கை பயணத்தை கம்ப்ளீட்டாக மாற்றும். நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா மாடலிங் பார்த்துருப்பேன். நான் டெய்லி காலையில் பார்க்குறது, காஃபி குடிக்கும்போது அந்த மோட்டிவேஷனல் வீடியோ 10 வீடியோ பார்ப்பேன். தட் சேஞ்சஸ் மை டே கம்ப்ளீட்லி. ஸோ இந்த மாதிரி நிறைய புக்ஸ் படிக்கணும். ரோட்டரி நான் ரொட்டேரியன். நான் இந்த டென்டலில் வந்து அவ்வளோவா டாக்டர்ஸ் பெருசாலாம் பேச மாட்டேன். 4 மணிக்கு மேலே பேஷண்ட்ஸ் மட்டும் தான் பார்ப்பேன். 8 மணிக்கு மேலே ஃபேமிலி. என் பிஜிஸ் கிட்ட சொல்லியிருக்கேன், 4 மணிக்கு மேலே என்கிட்ட பேசக்கூடாது. ஏன்னா அந்த 4 மணின்றது என் பேஷண்ட்ஸுக்கும் என் ஃபேமிலிக்கும் தான். 8 மணிக்கு மேலே ஃபோன் எடுக்க மாட்டேன்.
ஸோ அந்தந்த டைம் if you don't spend time for yourself and family, you are not a man. That's what I believe. So self-discipline is the most important thing. நாம் யார், நம்ம எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தோம், நம்ம அப்பப்போ கேட்டுக்கணும். நோபடி கேன் சாட்டிஸ்ஃபை எஸ். ஸோ அப்போ வந்து நான் இந்த ராபின் சர்மா வந்து நான் ஐ மெட் இன் ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் கான்ஃபரன்ஸ் ஒரு வாட்டி சேத்தன் பகத் வந்தார். நான் தான் வந்து வயர்லெஸ் அந்த ரோட்டரியில் எக்ஸ்னோரா மாதிரி நம்ம ரோட்டரி என்ன பண்ணுவோன்னா அவர் போய் ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணி இறங்கி வந்து அந்த ஒரு 20 minutes பேசும்போது இட்ஸ் அ பிக் மேன்ல சார் சேத்தன் பகத். அவர் படம் தான் எடுத்திருக்காருன்னு நினச்சேன் நான். அப்போ ஒரு வார்த்தை சொன்னார் அவர். I said how to face the negative people criticism. He said, Tamil, keep yourself 24 hours busy so that you don't have time to listen to them. Keep yourself always busy and see that you spend 10 minutes for the skill and passion. So that changed my completely. இப்போ நான் படிக்கிற புக் இந்த 5 AM club, பட் நான் 5 மணிக்கு நான் எந்திரிக்க மாட்டேன். ஐம் சாரி. நான் 1 மணிக்கு படுறதுக்கு ஆள் 7 மணிக்கு எந்திரிக்காள். அப்துல் கலாம் பற்றி ரொம்ப பெருசாக எல்லாருக்குமே தெரியும். அவர்கிட்ட ரொம்ப பிடிச்சது வந்து கனவு காணுங்கள், அதிலே வாழுங்கள். நான் இங்கே சொல்லலாமான்னு தெரியல, பட் ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா இங்கே ராமச்சந்திர ஆட்கள் யாரும் இல்லை. 95 இங்கே சேர்ந்தேன். 8 வருஷம் நான் எம்டிஎஸ்க்கு கஷ்டப்பட்டேன். ஒவ்வொரு வாட்டியும் டென்டல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்காங்க, கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஒவ்வொரு வாட்டியும் அப்போ 16 சீட் தான் இருக்கும். அதில் 8 சீட்டு கவர்மெண்ட்டு, 8 சீட்டு ப்ரைவேட்டுக்கு. ஒவ்வொரு வாட்டியும் 14வது ரேங்க்கு 15 ரேங்க் வரும், கிடைக்காது. சவிதா டென்டல் காலேஜ் போனால் 5 லட்சம் கொடு, 10 லட்சம் கொடுக்குறோம். அப்பா வந்து 4 பொண்ணை பற்றி என்னை கல்யாணம் பண்ணி என்னை பண்ணியிருக்காரு. என்கிட்ட காசு இல்லைங்கிறாரு. 2000 நான் இருக்கேன்டா தம்பின்ட்டு வெங்கடாச்சலம் சார் கூப்பிட்டு எனக்கு இங்கே சீட் கொடுத்து படிக்க வச்சார். ஸோ அப்போ வந்து இந்த புக்கை நான் படிக்க ஆரம்பித்தேன். கனவு காணுங்கள் 2003 முடிக்கும் போது என் பேர் வந்து 86 ஸ்டாஃப்ஸ் இருக்கும், 64வது பேர் இருக்கும் ஸ்டாஃப். தமிழ், நீ ஒரு நாள் இங்கே மேலே இருப்ப அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன். நான் ஆசைப்படலை, வரணும், வந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்னு நினச்சேன். ஆனால் இன்னைக்கு இது நடந்தது. அதை பற்றியே யோசித்தேன். அதுக்காக நான் போகலை, பட் நான் ஆசைப்பட்டேன். ஸோ வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேணுமோ ஆசைப்படுங்க. நான் இவர் மாதிரி ஆகணும்னு ஆசைப்படல, தப்பே கிடையாது. ரஜினிகாந்த் மாதிரி ஆகணும்னு ஆசைப்படல, ஆகுங்க, தவறே கிடையாது. ஆனால் தவறான வழியில் போகக்கூடாது. அது என்றைக்குமே நிலையானது கிடையாது. ஸோ இதில் மாதிரி பல புத்தகங்கள் அப்பப்போ படிச்சுட்டே இருந்தாலும் நம்ம நிறைய இன்ஸ்பயர் ஆகும். இந்த லீடர்ன்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் பார்க்கலாம், நான் அடிக்கடி யோசிப்பேன், காந்திஜி யார், இவர் எதுக்கு அங்கேருந்து வந்தார், இவர் எதுக்கு சட்டை தூக்கி போட்டார், எதுக்கு ஒரு இது போட்டார், இதெல்லாம் வந்து அவங்களோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாம். ஆனால் தன்னை பற்றி யோசிக்காமல், தன் குடும்பத்தை பற்றி யோசிக்காமல் மக்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் தான் லீடர்ஸ். நீங்கள் பார்க்குற முன்னாடி லீடர்ஸ், அங்கே ரமேஷ் ஒரு லீடர் தான், ஆனால் ஹம்பிள் லீடர் அங்கே. ஸோ லீடர் என்பவன் மக்களுக்காக உழைப்பவன், தன்னை பற்றி யோசிக்காமல் வாழ்ந்தவன். அப்படிப்பட்ட ஒரு லீடர் தான் எங்களோட ஃபவுண்டர் சான்சலர் ராமசாமி உடையார் அவர்களும். சார் சொன்ன மாதிரி நான் சின்ன பையன் சார். ஒரு மிஞ்சி போனால் எனக்கு வயசு 23 வயசு இருக்கும் சார். அவ்வளோ பெரிய மனுஷன் சார் அவர். நான் பார்த்து குட் ஆஃப்டர்நூன் சார் சொன்னேன், கையெடுத்து வணக்கம் சொல்லுவார் சார். மேன் ஆஃப் ஹம்பிள்னஸ், சிம்பிள்னஸ்னா அவர் தான். ஸோ அவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கும் சான்சலர் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்குற முதல் கேள்வி சாப்பிட்டீங்களான்னு தான் கேட்பார். நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களான்னு கேட்பார். So these are the few leaders we should talk about. ஒபாமா எடுத்துக்கோங்க, ஒரு பேக்ரவுண்டும் கிடையாது, பேச்சின் திறமையிலே வந்தார். இன்னைக்கும் ஒபாமா பேசுறாருன்னா, நரேந்திர மோடி பேசுறாருன்னா, they will spend 3 hours of practice. நானும் இன்னைக்கு ஒரு 3 மணி நேரம் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணி தான் வந்தேன். ரமேஷ் சார் கூப்பிட்டுட்டே இருந்தார், சார் 2 minutes சார், 2 minutes தான் வந்துடுறேன். ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் யுவர் செல்ஃப் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இதெல்லாம் நான் பேசிட்டேன். ஹவு டு பிகம் எ ட்ரைபல் லீடர். ட்ரைபல் லீடர்னா தெரியுமா உங்களுக்கு? ட்ரைபல் லீடர், ட்ரைப் இஸ் நத்திங் பட் ஒரு காட்டுவாசியோ இல்லை ஒரு கம்யூனிட்டி லீடர் எப்படி ஆக முடியும்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப குண்டாக இருக்கணும், உயரமாக இருக்கணும், சினிமாவில் பார்க்குற மாதிரிலாம் கிடையாது. அந்த காலத்தில் நம்பியார் படத்தில் இருக்கிற அது மாதிரிலாம் கிடையாது. ஹூ இஸ் எ ட்ரைபல் லீடர்? நம்பர் 1, he is the person who always stand alone. First thing he does in life is he walks away from the negative people. He doesn't move with any negative people. நீ படிச்சியா? நான் படிக்கவே இல்லை மச்சான்னு சொல்லிட்டு நைட்டெல்லாம் படிச்சிருப்போம். நம்ம அவன் நம்பி படிக்காமல் இருப்போம். நம்பாதீங்க, அந்த ஆட்களை விட்டு வெளியே இருந்து தனியாக நில்லுங்க. அப்புறம் உங்களுக்கு ஏற்ற பாசிட்டிவ் வைஃப் பீப்புள் உங்களை தேடி வருவாங்க. நான் இருந்திருக்கேன் அந்த காலேஜில் 10 வருஷம். நான் தனியாக இருந்தேன். இந்த டென்டல் காலேஜ் மக்கள் பேசாமல் தனியாக போய் தான் நான் அந்த ரோட்டரியில் போய் சேர்ந்தேன். இந்தியன் டென்டல் அசோசியேஷன், டென்டல் அசோசியேஷன் சேர்ந்தேன். ஏன்னா ஐ ஃபவுண்ட் லாட் ஆஃப் பாசிட்டிவ் வைஃப் பீப்புள். நான் ரோட்டரியில் போய் நான் என்ன சாதிச்சுன்னு நிறைய பேர் கேட்டாங்க. நான் சாதித்தேன், நான் பெருமையாக சொல்லுவேன். நான் இன்னைக்கு ராமச்சந்திராவில்
ஐயா இருக்காரு. ரோட்டரி have donated one cardiology bus worth 1.75 crores. சார் இன்னைக்கு வரைக்கும் 8000 பேரை ஸ்க்ரீன் பண்ணியிருக்கோம் சார். 500 குழந்தைங்களை கண்டுபிடிச்சிருக்கோம் சார். இதில் நம்ம ஒன்றும் பண்ணலை சார். நம்ம ஒரு ரோட்டரியை கனெக்ட் பண்ணோம், அவ்வளோதான். வந்த வாய்ப்புகள் இழக்கக்கூடாது. பண்ண முடியுமான்னு கேட்டாங்க, மீட்டிங்கில் வந்து கேட்டாங்க. கேன்சர் இன்ஸ்டியூட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொடுக்க போகிறோம் அப்படின்னாங்க. நான் கேட்டேன், ராமச்சந்திரா தான் இருக்கேங்க, நாங்கள் ஜி பிளாக் ஃப்ரீ சர்வீஸ். அப்போ அவங்களுக்கு தெரியாது, அப்படி வந்துதான். ஸோ வந்த வாய்ப்புகள் என்றைக்கும் இழக்கக்கூடாது. ஸோ ஆஸ் அ ட்ரைபல் லீடர், நீங்களாம் பார்க்குற ட்ரைபல் லீடர் ரெட் இண்டியன்ஸ், நம்ம ஆட்களே எடுக்கணும். ஒரு ஊர் தலைவன் ஒருத்தர் இருப்பான். ஊர் தலைவனுங்கிறது பார்த்தீங்கன்னா நடுநிலையில் இருப்பாங்க. இப்படியும் சாய மாட்டாங்க, அப்படியும் சாய மாட்டாங்க. மக்களுக்காக யோசிப்பாங்க. they walk away from negative people. So this is a tribal leader, ஒரு பாலிசி. எனக்கு ரொம்ப ஃபேவரட் பர்சன் ஆன் எர்த்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்லிடுறேன் சார். இதே பக்கத்துக்கு ஆடிட்டர் 3500 பேர் உட்கார முடியும். எனக்கு திடீர்னு ஒரு நாள் ஃபோன் வருது, உங்களை வந்து யூனிவர்சிட்டியில் பேச சொன்னாங்கன்னாங்க. யார் சொன்னாங்கன்னு கேட்டேன் ஃபோனில். சான்சலர் சொன்னாங்க. தமிழில் பேச சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னாங்க. சார் நல்லா கேட்டிங்களா? எனக்கு உடையார்னா யாருன்னு தெரியாது, இந்த ஹிஸ்ட்ரி பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. 10 நாள் நான் தூங்கலை சார். இது எப்படின்னா வந்து நீங்கள் அம்பானியை பற்றி நீங்கள் அவர் பையன்கிட்ட முன்னாடி பேசுகிற மாதிரி எங்கள் சான்சலர் முன்னாடி இவரை பற்றி நான் பேசினேன். 15 நாள் உழைத்தேன். இந்த 15 நாள் நான் உழைத்தேன். 100 பேர்கிட்ட போய் இன்டர்வியூ எடுத்தேன். அவரை பற்றி ஒரு புக்கும் கிடையாது, ஒரு ஹிஸ்ட்ரியும் கிடையாது. யாருமே புக்கை எழுதுறது கிடையாது. அவரை பற்றி ஃபுல் வரலாறு படித்தேன், எடுத்தேன். 3 நாள் தூங்காமல் உட்காந்து ப்ரெசென்ட் பண்ணேன். அதனால எப்பவுமே எந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் மிஸ் பண்ணாதீங்க. He is my favorite person on earth, Steve Jobs. படிக்கல, காலேஜ் போல, ஒன்றுமே தெரியாது, ஃபீஸ் கட்ட காசு கிடையாது. வாரத்தில் ஒரு நாள் நல்ல சாப்பாடு கிடைக்கும்னு சொல்லிட்டு 14 கிலோமீட்டர் நடந்து போய் கொக்கோ கோலா எம்டி கவரை எடுத்து அங்கே போய் உட்காந்து அதை கொடுத்து அதை விற்று ஒருவேளை சாப்பாடுக்காக ஸ்ரீராமுக்கு போனேன். ஆனால் ஒன்று மட்டும் ஒரு கணக்கண்டார், நான் வாழ்க்கையில் பெரிய ஆள் ஆகணும்ன்ட்டு. 16 வயசில் ஒரு கராஜில் கம்ப்யூட்டர்னா என்னன்னே தெரியாது, 4 ஃப்ரெண்ட்ஸை வச்சு ஆரம்பித்தார். 19 வயசுல ஒரு ரிச்சஸ்ட் பர்சன் ஆன் எர்த். அவரால் முடியும்னு நினைச்சாரு. அந்த 3 வருஷம் 44 வயசுல இறந்து போனார். அவர் மட்டும் இன்னைக்கு உயிரோடு இருந்தார்னா இந்த ஐசியூல பார்க்குற பெரிய பெரிய மிஷினே வந்திருக்கார். சிப்ல கொண்டு வரலான்னு பிளான் பண்ணாரு. ஸோ திஸ் மேன் ஆல்சோ சேஞ்ச்டு மீ கம்ப்ளீட்லி. ஸோ ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப், பி பேஷனேட் அபவுட் இட். நீங்கள் அவரோட வீடியோ எடுத்து பாருங்க, யூடியூப்ல பாருங்க. He says always life is a connecting dots. So life is always connecting dots. Ego is the biggest enemy. Don't have any ego. 4 பேர் பார்த்தீங்கன்னா பிடிக்குதோ ஹலோ சொல்லிடுங்க. ஒரு எனிமிட்டி டெவலப் பண்ணாதீங்க வாழ்க்கையில் நமக்கு எல்லாரும் எப்பவுமே தேவை. இதெல்லாம் நான் உங்களை எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை. வாழ்க்கையில் தோல்விங்கிறது எல்லாருமே வரும். ரொம்ப முக்கியமான விஷயம், 4 விஷயம் மட்டும் வாழ்க்கையில் மறக்காதீங்க எப்பவுமே. உங்களோட பெற்ற தாய் தந்தைகள், ஓல்ட் பேரண்ட்ஸ். அட் எனி பாயிண்ட் டோன்ட் ஃபீல் ஷை டு இன்ட்ரடியூசிங் தெம். யுவர் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் யுவர் போர் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு நீங்கள் இப்போ டாக்டர் ஆகலாம். நாளைக்கு நீங்கள் டாக்டர் பெரிய பொசிஷனில் வரும்போது உன் கிளாஸ்மேட்டாக பெரிய லெவலில் இருக்க மாட்டான். அப்போ வந்து பேச வரும்போது அவாய்ட் பண்ணாது எக்காரத்து கொண்டும். அவன் நண்பன் கிருஷ்ணரை குசேலன் கூட பழகின மாதிரி நண்பர்கள் என்னையும் அழகாதுங்க. சிம்பிள் லிவிங் இஸ் ஆல்வேஸ் மஸ்ட். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் நெவர் லீவ் யுவர் பாத்ரூம் வித்தவுட் சேயிங் ஹைஃபைங் டு யுவர் செல்ஃப். எவ்வளோ பேர் உங்களை போய் நீங்கள் ரசிப்பீங்கன்னு தெரியாது எனக்கு. நான் என்ன ரசிப்பேன். நான் என் கூட டெய்லி காலைல பேசுவேன். எங்கள் அம்மா கூட பேசுவேன். அம்மா இல்லை, ஆனால் அம்மா கூட பேசுவேன், அப்பா கூட பேசுவேன். இன்னைக்கு என் பிரச்சனை, இதை சால்வ் பண்ண வேண்டியது உன் வேலை. நீ என்னை பெற்று இந்த உலகத்தில் கொடுத்துட்டு போயிருக்க, நான் நல்லபடியாக வெளியே வருவேன். அந்த பிரச்சனைகள் அன்னைக்கு இரவோட காணாமல் போயிடும். ஸோ ஆல்வேஸ் வாழ்க்கையில் இப்போ பெருசாக யோசிங்க, சின்னதாக யோசிக்காதீங்க. நான் ஒரு கிளினிக் ஆரம்பிக்கணும், ஒரு சின்னதாக ஒரு செட்டப்லாம் நான் அப்படி தான் ஆசைப்பட்டேன். நான்லாம் ஒரு ஸ்கூட்டர் வாங்கினா எங்கள் ஃபேமிலி டாக்டர் ஒரு ஸ்கூட்டரில் வருவார். நான் நினச்சி ஒரு பைக் வாங்குவோம் மேக்ஸிமம்ன்ட்டு. வாழ்க்கையில் யோசிக்காதீங்க. ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கணும், பென்ஸ் கார் வாங்கணும். மேடம் சொல்கிற மாதிரி நல்லா சம்பாதிங்க. ஆனால் ஏழன்னு வரும்போது கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுங்க. இல்லைன்னா முடிஞ்ச ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுங்க. ஒன்றும் குறைஞ்சி போக மாட்டோம். அண்ட் மோஸ்ட் டேஞ்சரஸ் திங் இஸ் லைஃப் இஸ் ஆல்வேஸ் கம்ஃபர்டபுள் ஜோன். நான் எம்டி முடிச்சுட்டேன், செட்டில் ஆகிட்டேன் மட்டும் செட்டில் ஆகாது. கீப் அப்டேட்டிங் யுவர் செல்ஃப். படிச்சுட்டே இருங்க. அட் எண்ட் ஆஃப் த டே யூ கோனா ட்ரீட் வித் அ லைஃப், நாட் மிஷின்ஸ். நீங்கள் கொஞ்சம் லேட் பண்ணிங்கன்னா உங்களை தூக்கி ஒரு கூட்டம் ஓடிடும். ஃபுட்பால் மேட்ச் எல்லாம் பார்ப்பீங்கல்ல, ஃபுட்பால் மேட்ச்சில் ஒரே ஒரு பால் தான் இருக்குது. ஏன் 11 பேருக்கு 11 பால் கொடுத்துட்டு போனால் ஜாலியாக இருந்திருக்கும் இல்லையா? அந்த ஒரு பால் கிடைக்கிற மாதிரி. ஸோ உங்க கூட இருக்கவங்க எல்லாமே உன் போட்டியாளர்கள். ஒர்க் வித் இன்செக்யூர்ட் பீப்புள். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இன் லைஃப் இஸ் 3 thing is the biggest sentence you have to learn in life is learn to say no.
டோன்ட் அக்செப்ட் எனிதிங். உன்னால முடியாதுன்னா ஸ்டார்டிங்ல சாரி முடியாதுன்னு சொல்லிடுங்க. அண்ட் ஹேவ் பேஷன்ஸ். யாருமே வெற்றி உன் கையில கொடுக்க மாட்டாங்க, நீங்க தான் அதை நோக்கி நடக்கணும். ஹேவ் பேஷன்ஸ் இன் யுவர் ஹேண்ட். அண்ட் கரண்ட் சிச்சுவேஷன் இஸ் ஆல்வேஸ் நாட் பர்மனன்ட். இதுவும் கடந்து போகும். எவ்ரி சக்சஸ், எவ்ரிபடி சேஸ் திஸ். சார் சொல்ற மாதிரி என் வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச என் ஒய்ஃப் ரொம்ப லக்கு. என் சக்ஸஸ் என் ஒய்ஃப்னு சொல்லுவாங்க எல்லாரும் சொல்லுவாங்க என் வெற்றிக்கு பின்னால் என் அம்மா, என் அப்பா, என் தாய், தந்தை. ஆனால் உண்மையில் சொன்னால் ஒவ்வொரு வெற்றிக்கும் பின்னாடி நம்ம படும் அவமானங்களும் ஹியூமிலேஷனும் தான். இந்த அவமானங்களும் ஹியூமிலேஷன் தான் உன் வாழ்க்கையை வெற்றி கடகமாகும். இதற்கு நான் ஒரு முன்னெடுத்துக்காட்டு எங்க வேணாலும் சொல்லுவேன். நெவர் எவர் கிவ் அப் இன் லைஃப். பிகாஸ் நம்ம இந்த ஊர்ல ஆள பிறந்திருக்கோம். பிறப்பது அரிது. மான் குருடு செவிடாக இல்லாமல் உயிரோடு பிறப்பதே அரிது. அதுவும் மருத்துவராக பிறப்பது அரிது. அதுவும் கவர்மெண்ட் காலேஜில் படிக்கிறீங்க பார்த்தா அது ரொம்ப அரியுது. ஸோ கிவ் பெஸ்ட் பேக் டு த சொசைட்டி. நான் சுரேஷ் கிட்ட கொடுங்க, என்கிட்ட கொடுங்க, ரமேஷ் சொல்ல சொசைட்டிக்கு திருப்பி கொடுங்க. நல்லா இருங்க, பத்திரமா இருங்க, தாய் தந்தை வணங்க, கடவுள் மண்டியிடுங்கள். நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள். வாய்ப்பளித்து எனக்கு முகவரி கொடுத்த முகவரி ரமேஷுக்கும் மேடமுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.